இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி கதைக்க போகிறோம் என்று பார்த்தால், இன்றைய பத்திரிகைகளில் படிக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களில் மாணவர்களுடைய அந்த நிலை தழுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளுக்கு இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது என்பது குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பண்புகள் இந்த பழக்கங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்து என்று பார்க்கின்ற போது நாங்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு சமூக வலைத்தளங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது சிறு வயதில் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பிள்ளைகள் அதனை பயன்படுத்துகின்ற போது தொடர்ச்சியாக அந்த நிலைமையை அந்த பிள்ளைகளுக்கு வந்துவிடுகின்றது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, 5இல் வளையாதது 50இல் வளையுமா, இவ்வாறான பழமொழிகள் எல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம். உண்மையிலே நாங்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றோமோ அதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் செல்வாக்கு செலுத்துவதாக அமைந்து விடுகின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிறு வயது முதலே நல்ல பண்புகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது பெற்றோர்களுடைய ஒரு கடமையாக கூட இருக்கின்றது என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பெற்றோர்கள் மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் கூட பிள்ளைகள் மத்தியில் நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கிற போது இந்த சிறு பிள்ளைகளுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்களில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது சிறு பிள்ளைகளுக்கு பாராட்டுகின்ற விடயம் மிகவும் பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு குழந்தை பிள்ளையை பார்க்கின்ற போது அந்த தவழுகின்ற பிராயத்தில் இருக்கின்ற பிள்ளை எழுந்து நடக்கின்ற போது நாங்கள் கைகளை தட்டி சந்தோஷப்படுகின்ற போது அந்த பாராட்டு பிள்ளைக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்கும். அதனால் அந்த பிள்ளை என்ன நடக்கும், அந்த பிள்ளை என்ன செய்யும் என்று சொன்னால் தான் நடக்க முயற்சி செய்யும். மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நடக்க முயற்சி செய்யும், தொடர்ச்சியாக நடக்கும். அதே போல பிள்ளை கதைக்கின்ற பிராயம் வருகின்ற போது பிள்ளை கதைக்கின்ற போது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், அது ஒரு பெரிய விடயமாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் பாராட்டி கொண்டிருக்கின்ற போது பிள்ளை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும். இந்த பாராட்டுகின்ற பண்பு பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம். சக நண்பன் நல்ல விடயத்தை செய்கின்றார் என்று சொன்னால் அந்த நண்பனை பாராட்ட வேண்டும். இன்றைய காலத்தில் எத்தனை பேர் நாங்கள் வளர்ந்து இவ்வளவு பெரியவர்களாக இருக்கின்றோம், எத்தனை பேர் நாங்கள் மற்றவர்களை பாராட்டுகின்றோம், எத்தனை பேர் பொறாமைப்படுகின்றோம். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களை விட வேறு யாருமே முன்னேறிவிடக் கூடாது, ஆகவே நான் பாராட்டினால் அவருக்கு ஒரு பெருமிதம் வந்துவிடும் என்று சொல்லியெல்லாம் தங்களுக்குள் தாங்களே ஒரு கற்பனையை வகுத்து கொண்டு இந்த பாராட்டுகின்ற பண்பை தளர்த்தி விடுகிறார்கள். இந்த பாராட்டுகின்ற பண்பு எவ்வளவோ பேருக்கு மேன்மையான நிலையில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு இவ்வாறான பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நன்றி சொல்லுகின்ற பண்பு, ஒருவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அவரை நன்றி சொல்வதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் பணமோ பொருளோ கொடுக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு நன்றி சொல்லுகின்ற போதே அவருடைய மனம் திருப்தி அடைந்து விடுகின்றது. அந்த நன்றி சொல்லுகின்ற பண்பு அடுத்த தடவை அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது என்று கூட குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இவ்வாறாக நல்ல பல பண்புகள் பல இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பிள்ளைகள் மத்தியில் வளர்த்துக் கொள்கின்ற போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாறும், இல்லையா கைகிறேன்? நிச்சயமாக. இன்றைக்கு நாங்கள் தொட்டில் பழக்கத்தை பற்றி கேட்கும் பொழுது நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, எதுவும் நாங்கள் வளர்ந்த பிறகு எதையும் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் என்பதை மாற்றுவது மிக கடினம். உடம்பு ஒல்லியா இருக்கிறதா, வளர்க்க அது எங்களுடைய உடல்நிலை மாற்றத்தால் காணாது குண்டா மாறலாம். குண்டா இருக்கிறோமா, சில நேரம் நாங்கள் வளர்ந்து கொண்டு வைக்க அது ஒல்லியா மாறலாம். தலைமுடியின் இது மாறலாம், நிறம் மாறலாம், அது மாறலாம், இது மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் இந்த நாங்கள் சிறு வயதிலேயே பழகக்கூடிய பழக்கங்கள் என்பது அதுதான் எங்களோட இறுதி வரை இருக்கக்கூடிய பழக்கங்களாக இருக்க போகுது. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு இந்த வளரும் பயிர்களுக்கு நாங்கள் அவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வீட்டிலே இன்றைக்கு நாங்கள் பழக்கி கொள்ளக்கூடிய விடயங்கள்லாம் அவர்களுக்கு வளர்ந்தும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்களாக இருக்க போகிறது. இன்றைக்கு எதை விதைத்து கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் நாளை மறுதினங்களில் கண் முன்னே காணப்போகிறோம். இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர் அது தெரியாமல் இன்றைய பிள்ளைகளுக்கு பல தீய விடயங்களை அறிந்தோ அறியாமலோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் அதனுடைய அறுவடை எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறார்கள். இன்றைக்கு புதிதாக இந்த தொழில்நுட்ப உலகத்தை கண்டிருக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னாலேயே டிவியை பார்ப்பது, நாடகத்தை பார்ப்பது, போனை பார்ப்பது, அவர்களுக்கு எந்த தேவைகளை செய்யாமல் இருப்பது என்று பல இடங்களிலே தவறளித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளிடம் அதிகரித்த கைபேசி பாவனையை அவர்களிடம் நாங்களும் கொடுத்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவுகள் எல்லாம் எங்கே சேரப்போகிறது என்பதை இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் அவர்கள் வளர அல்ல கணக்கத்தில் 10-15 வருடங்களில் இன்னும் ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளேயே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதை கொடுக்க வேண்டும். நாங்கள் வாழ்ந்த தலைமுறைகளிலேயே இந்த தொழில்நுட்பம் எல்லாம்
குறைவாக, இந்த சமூக வன்முறைகள் எல்லாம் குறைவாக இருந்த காலப்பகுதிகளிலேயே இருந்தவர்கள் இன்றைக்கு பலர் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் கூட இன்றைக்கு பலர் போதை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு வீட்டிலேயே குடிக்க பழக்கினார்கள் என்று உறவீதிகளிலே பலர் கூறிக்கொண்டு திரிகிறார்கள். அப்படி அந்த சூழ்நிலையை வாழ்ந்தவர்கள் கூட இப்போ இன்றைக்கு அப்படி கூறிக்கொண்டு திரியும் பொழுது இன்றைக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை வாழக்கூடிய பயிர்களை நாங்கள் நல்ல முறையில் கவனிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மண்ணின் மீது பலருக்கு பற்றும் மரியாதையும் மண் வாசனையும் தேசிய பற்றும் தமிழ் தேசிய பற்றும் இருக்கிறது என்றால் அது நாங்கள் வாழ்ந்த சூழ்நிலை, நாங்கள் தொட்டிலே இருந்த காலங்கள் எல்லாம் எங்களுக்கு வீரத்தையும் உணர்ச்சியையும் ஊட்டிய காலங்களாக இருந்தது. அதனால்தான் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சமேனும் இந்த தமிழ் தேசியம், இந்த நாடு, இந்த மக்கள், இந்த மண் மீது பற்றோடு செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மாதத்திலே புனிதர்களை நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது எல்லாம் நினைவு இருக்குமா என்றால் எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் படிக்க போகிற வரலாறு என்பது வேறு. எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த வரலாறை கடத்த போகிறோம் என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்ற பெயரில் தெரியக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு அப்படியான வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க முனைவார்களா என்றால் அதுவும் இல்லை. இன்றைக்கு மாற்றம் என்ற ஒரு பெயரிலே இருக்கக்கூடிய இவர்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். தமிழ் தேசியத்தை நிராகரித்து கொண்டு கூடியவர்கள் மாற்றம் என்று புதிய விடயங்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணினுடைய வரலாறு இவ்வாறு கடத்தப்படும். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே, உணர்ச்சி மிகுந்த சூழ்நிலையிலே ஒரு தலைவருக்கு கீழே வாழ்ந்திருக்கக்கூடிய நாங்களே இன்றைக்கு தடம் மாறி சில இடங்களிலே எங்களுடைய நினைவுகளை விட்டு அல்லது எங்களுடைய உணர்ச்சி, எங்களுடைய தமிழர்கள் என்ற ஒரு எங்களுடைய சிந்தனைகள், எங்களுக்கு என்ன தேவை, இந்த நிலம் பற்றிய சிந்தனைகளை விடுத்து வழி திரும்பி போகிறோம். இன்றைக்கு சிலர் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைய தலைமுறையிலே தொட்டிலே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கு இந்த இது பற்றி எந்த உணர்ச்சியும், எங்களுடைய வரலாறு எது என்றுமே தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். அடுத்த ஒரு காலத்திலே ராவணனை இன்றைக்கு எவ்வாறு அரக்கனாக காட்டுகிறார்களோ அதுபோல எங்களுடைய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தீவிரவாதிகளாக, அரக்கன்களாக காட்டப்படலாம். எனவே நாங்கள் என்ன கூறுகிறோம், இன்றைக்கு தொட்டிலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும். இந்த மண் மீதும் மக்கள் மீதும் ஒரு இருக்கக்கூடிய அந்த பற்றை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இந்த சூழலை அவர்கள் எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்பது தொடர்பாக பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சூழலான் இந்த வளரும் பயிர் என்பது அந்த பயிர் வளர்ச்சி ஆரம்பிக்கிற சூழலில் தான் அதை கவனமாக பார்த்துக் கொள்ளணும். அது வளர ஆரம்பித்து விட்டால் தண்டை பாட்டை நீங்க என்னத்தை ஆரம்பத்திலே ஒரு போஷணைகளை கொடுத்தீர்களோ அந்த போஷணையை பெற்று அதை வளர்ந்து சொல்லும். எனவே பெற்றோர்கள் இன்னும் ஒரு 5-6 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே பார்க்க வேண்டுமா, முதலிலே இன்றைய சூழலிலே நீங்கள் அந்த தொட்டிலே இருக்கக்கூடிய அந்த வளரும் பயிர்களை கவனிக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல கரிகரன், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எவ்வளவு நல்ல விதமாக வளர்க்கின்றோமோ அவ்வளவுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் நல்ல பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் பார்க்கின்ற போது சில குடும்பங்களை எடுத்து பார்க்கின்ற போது தந்தை மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பார் அல்லது ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பார். அவ்வாறு இருக்கையில் அவருடைய மகன் அந்த குறித்த ஒரு நிலையில் இருக்கின்ற போது எவ்வாறு திருத்திக் கொள்ள முடியும்? தந்தையை பிழை செய்து கொண்டு தன்னுடைய பிள்ளையை திருத்த முடியாது அல்லவா? ஆகவே இது போலதான் நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு முன்னால் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வார்கள். அது மாத்திரமில்லாமல் முரண்படுவார்கள், மற்றவர்களோடு தேவையற்ற விவாதங்களை முன்வெடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் அவற்றை பார்த்துவிட்டு என்ன செய்யும்? பெற்றோர்களுக்கு எதிராக பேச முடியாத காரணத்தினால் பிள்ளைகள் பாடசாலையிலோ அல்லது தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலோ அத்தகைய அந்த பேச்சு மொழிகளை பயன்படுத்துகின்றது. அவ்வாறு பேசுகின்ற போது அதனை குறித்து ஆசிரியர்களோ அல்லது யாராவது முறைப்பாடு செய்கின்ற போது பெற்றோர்கள் மத்தியில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளை தண்டிக்கிறார்கள். ஏன் இவ்வாறு பேசிக்கொண்டாய், ஏன் இவ்வாறு நடந்து கொண்டாய் என்று சொல்லி. ஆனால் அது எங்கிருந்து பழக்கப்பட்டது என்று பார்க்கின்ற போது அந்த குடும்பத்திலிருந்து தான் பழக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அந்த பிள்ளைகள் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சிறிய விடயமாக இருந்தாலும் நாங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் முரண்பட்டு விட்டேன் என்று சொல்லி. ஆனால் பிள்ளைகளுக்கு அது தெரியாது. பிள்ளைகள் ஒரு குறித்த வயதின் பின்னர் தான் ஒரு விளக்கம் அடைவர்களாக இருப்பார்கள். அவை நாங்கள் பிள்ளைகள் முன்னால் பேசுகின்ற வார்த்தைகளில் மிகவும் நிதானமுடையவர்களாக இருக்க வேண்டும், கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அது மாத்திரமில்லாமல் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ பேர் இந்த நுண்கடன் திட்டங்களுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ லோன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே தங்களுடைய காலங்கள் நேரங்களை வீணடித்து அதன் கடனுதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த கடன்களை நாங்கள் இன்று கடன்களை பெறுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? எங்களுடைய சேமிப்பு பழக்கம் எவ்வளவுத்திற்கு இருக்கின்றது? நாங்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த முறைகளில் எல்லாம் எங்களுடைய சேமிப்பு பழக்கம் அதிகமாக இருந்தது. இன்று எத்தனை பேர் சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றோம்? ஒரு குறித்த ஒரு தொகை பணமாக இருந்தாலும் அந்த பணத்தை நாங்கள் ஒரு இடத்தில் சேமித்து வைக்கின்ற போது அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு உதவுவதாக இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய பாடசாலை காலங்களில் ஆரம்பங்களில் அந்த வைப்பில் இடப்பட்டிருந்த அந்த பணங்கள் பாடசாலை காலம் முடிவடைந்த பின்னர் எடுக்கின்ற போது அது பெரிய ஒரு தொகையாக எங்களுக்கு கிடைக்கும். அது எங்களுடைய படிப்புக்கோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்கோ உதவியாக இருக்கும்.
இவ்வாறான நல்ல விடயங்களை பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், பணத்தை அந்த சிறுவன் எவ்வாறு சேமித்துக் கொள்வான், நான் பணத்தை கவனமாக வைத்துவிட்டு பிள்ளை வளர்ந்த பிற்பாடு கொடுக்கலாம் தான் என்று சொல்லி தங்களுக்கிடையே ஒரு கருத்துக்களை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்து விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு சேமிப்பு பழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். சிறுவயது முதலே அந்த சேமிப்புகின்ற பண்பானது ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் எவ்வளவோ பண்புகள் இருக்கின்றன. இந்த சுத்தம் தொடர்பான விடயங்கள் எவ்வளவோ தொற்று நோய்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றத்தில் எவ்வளவோ நோய்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு நாளாந்த வேலைகளில் எவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் எவ்வாறு அந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும், எவ்வாறான இடங்களுக்கு செல்கின்ற போது எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறுவயது முதல் நாங்கள் பிள்ளைகளுக்கு அழகாக ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும். இன்று எத்தனை பேர் இந்த சாப்பாடு விடயத்தில் பிள்ளைகளிடம் அவதானமாக இருக்கின்றோம். பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் கேட்கின்ற உணவை எல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம். அந்த உணவு ஆரோக்கியமானதாக இருக்கின்றதா, சத்து நிறைந்ததாக இருக்கின்றதா, பிள்ளையுடைய அந்த ஆரோக்கியத்துக்கு அது உதவியாக இருக்கின்றதா என்று எத்தனை பெற்றோர் சிந்திக்கின்றோம். பிள்ளை அழுகின்றது, நாங்கள் வாங்கி கொடுக்கின்றோம். அவருடைய தந்தையார் காசு கொடுக்கின்றார் அல்லது குறித்த ஒரு நபர் காசு கொடுக்கின்றார், நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி சாதாரணமாக முடித்து விடுவார்கள். அன்றைய காலங்களில் வழங்கப்பட்டது போல இந்த தானிய வகைகள், பழ வகைகள் எத்தனை பேர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். இவையெல்லாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஆரோக்கியமாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு படிநிலையையும் காண முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு விடயம். பிள்ளைகளை ஆரோக்கியமானவர்களாக வளர்க்கின்ற போது மாத்திரம்தான் நாங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்க முடிகின்றது. ஆகவே இந்த உணவு பழக்க வழக்கங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஏற்ற உகந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். அது கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கமாகத்தான் இருக்கிறது இல்லையா கரியன்? நிச்சயமாக. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் இன்றைக்கு பெற்றோர்களால் தான் பிள்ளைகள் பலவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த திரைப்படங்களை கூறியவர்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். அப்பாக்கள் வீட்டிலேயே போய் குடித்து விட்டு தங்களுக்கு தெரிந்த பொன்மொழிகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்னால் மனைவிக்கு முன்னால் பேசி காட்டுவது. இது இரண்டு விதமான விடயங்களை உண்டாக்குகிறது. ஒன்று, பெற்றோரை கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்று பிள்ளைகள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, அம்மா ஒரு பெண்ணுக்கு முன்னால் இப்படியான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, அந்த பிள்ளையும் நாளைக்கு திருமணம் செய்துவிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து பேசும். அல்லது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிமுறையாகத்தான் இது இருக்கிறது. எனவே நீங்கள் அது இன்னொரு பக்கம் கணவன் மனைவிக்கிடையே என்ன உறவாக இருந்தாலும் அதை பிள்ளைகளுக்கு முன்னால் செய்து காட்டார்கள். அன்பையும் அரவணைப்பையும் அவர்கள் முன்னால் காட்டிக் கொள்ளுங்கள். இந்த வன்முறையான மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த பிள்ளைகளுடைய மனம் அந்த சிறு வயதிலே இருக்கும்போது அது என்னவென்றாலும் ஆழமாக பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய என்ன விடயங்கள், அது நல்லதோ கெட்டோ என்ன விடயமும் அவர்களுக்கு முன்னால் ஆழமாக பதிந்துவிடும். எனவே அவர்களுக்கு முன்னால் நல்ல விடயங்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்னொரு விடயம் என்னவென்றால் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இந்த ஆன்மீக ரீதி அல்லது கலை ரீதியான விடயங்களிலே பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய காலங்களிலே பிள்ளைகளை தடமாறி செல்லாமல் அவர்களை கொண்டு செல்வதற்கான ஒரு விடயமாக இருக்கு. ஏனென்றால் ஒரு பிள்ளை ஆன்மீக ரீதியாக இணைந்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான இது கோயில் குளங்களுக்கு செல்வது, பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது, இந்த பாத யாத்திரைகள் செல்வது என்று அந்த பக்கம் இருக்கும் பொழுது இங்கால பக்கம் இந்த தேவையற்ற விடயங்களுக்குள் திரும்புவதற்கான இது குறைவா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ப்ரெஷர் வந்தால் கூட இன்றைக்கு போதை என்று செல்லாமல் கோயில்களில் போய் தேவரம் படிக்கிறது, இல்லை கோயில்களை சுற்றி பார்க்கணும், தனக்கு மன நிம்மதி எது தருமோ அதை செய்து கொள்ளும். அதுக்கு பிள்ளைகளை ஆன்மீக ரீதியாக பலப்படுத்தி அல்லது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூட கொள்ளலாம். இன்னொரு விடயம் என்னவென்றால் பிள்ளைகளை ஏதாவது ஒரு துறையில், கல்வித்துறை சார்ந்து ஏதாவது ஒரு இணைப்பான விடான துறையில் பிள்ளைகளை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சியுங்கள். ஏனென்றால் அதுவும் தான் இந்த காலத்திலே பிள்ளைகளை மற்ற தீமையான விடயங்களின் பக்கம் செல்ல விடாமல் பாதுகாக்கும் விடயங்களாக இருக்கும். அது கலைத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், என்ன துறையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் பிள்ளைகளை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவனாக கூட இருந்து கொள்ளலாம். குறிப்பாக இன்றைக்கு பல பெற்றோர்கள் பிள்ளைகளை விளையாட்டுத் துறையிலே ஈடுபட அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உடமும் உளமும் இரண்டுமே பாதிப்படைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி செயற்பாடுகள், அது இலங்கையில் இருக்கக்கூடிய இப்போதைய கல்விக் கொள்கை கூட பிள்ளைகளுக்கு உள நெருக்கடியை ஏற்படுத்தும் ஒரு கல்விக் கொள்கையாகத்தான் இருக்கிறது. தொழில்நுட்ப சாதனங்களுடன் கல்வி கேட்கிறார்கள், அது அதிகளவான உள நெருக்கடியை ஏற்படுத்தும். எனவே பிள்ளைகளுக்கான விளையாடுவதற்கான திறந்த வழியை நாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும். எனவே அவர்களை மைதானத்தில் விளையாட வேண்டும். எனவே பிள்ளைகளை பாடசாலை கால்பந்தாட்ட அணி, கரப்பந்தாட்ட அணி, கிரிக்கெட் அணி, மெய்வல்லுநர் அணி என்று ஏதாவது ஒரு விளையாட்டில் அவர்களை ஈடுபட செய்யுங்கள். அது அவர்களுடைய உடலையும் உளத்தையும் பலப்படுத்துவதாக இருக்கும். மற்றும் இன்றைக்கு நாங்கள் உண்ணக்கூடிய உணவுகள், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள், அப்பா அம்மா வேலைக்கு போறோம்னா பிள்ளைக்கு உடனே 2 நிமிஷம் நூடுல்ஸை போட்டு கொடுக்குறது, மாவை கரைச்சி ஊற்றிட்டு ஓடுறது நாங்கள் செய்கிறோம். முடிய கரைச்சி வச்ச தோசமாக கொண்டு இரவு சமைக்கிறோம். அது எல்லாமே பிரச்சனையான விடயங்களாக தான் இருக்கு. அப்போ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே
உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், அதிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள பிள்ளைகளை முடிந்த அளவு விளையாட்டு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிகள். அப்படி பாடசாலைகள் கூட டியூஷன் வகுப்புகள் பிள்ளைகளை பாடசாலையில் விளையாட அனுமதிக்கப்பட்டாலும் இந்த சனி ஞாயிறு ஓய்வு தினங்களிலாவது பெற்றோர்களாச்சும் பிள்ளைகளை கூட்டினு எங்கே ஒரு கிரவுண்டுக்கு அல்லது கூட வீட்டு வளவுக்கு இன்றைக்கு பெருசா எல்லாட்ட விடையும் வளவுகள் இருக்காது, என்னோட எல்லாரும் குட்டி குட்டி வளவுக்கு மாறிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய வளவுகள் திறந்த வழியில கொண்டு பிள்ளைகளை விளையாட விடுங்கள், அல்லது வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஹோலுக்கு நீங்களும் பிள்ளைகளுமா கட்டிப்பிடிச்சு உருண்டு விளையாடுங்க. அது பிள்ளைகளுக்கு ஒரு உடல் சோர்வை குறைப்பதாகவும் அல்லது அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதாகவும் இருக்கும். எனவே பிள்ளைகளை விளையாட்டுத்துறையில் ஈடுபடுத்து. இன்னொரு கலைத்துறை சார்ந்த விடயங்கள், ஏனென்றால் இன்றைக்கு இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த விடயங்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, வர்த்தகமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவை போல் இன்றைக்கு அந்த காலங்களில் நாங்கள் பாட்டு படிக்கிறோம், பேச்சு பேசுகிறோம், பட்டிமரத்துக்கு போகிறோம்னா அது சோறு போடான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது சோறு போட ஆரம்பித்திருக்கிறது. தென் இந்தியாவை போல் இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு பொருளாதார ரீதியிலே வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய கலைத்துறை விடயங்கள் ஆரம்பித்து விட்டன. எனவே பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அதை ஊக்கப்படுத்துங்கள். அவர்களை மற்ற பக்கம் செல்ல விடாமல், போதை அந்த பக்கம் இந்த பக்கம் என்று செல்ல விடாமல் அவர்களை இந்த பக்கம் கலைத்துறை பக்கம் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட வச்சிருக்கக்கூடிய திறமை இந்த கலைத்துறைகளுக்கு உண்டு. எனவே பிள்ளைகளை விளையாட்டுத்துறை கலைத்துறை போன்ற இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கு இந்த சிறு வயதிலிருந்து அவர்களை அனுமதியுங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக கருகிறேன். நீங்கள் கூறியது போல இன்றைய காலத்தில் இவையெல்லாம் நாங்கள் பிள்ளைகள் மத்தியில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் சிறுவயது முதலே பாடசாலையில் கற்கின்ற போது எங்களுடைய ஆசிரியர்கள் சில பண்புகளை குறிப்பிட்டுக் கொள்வார்கள். அதில் ஒரு பண்பு தான் மரியாதை செலுத்துதல். நாங்கள் என்ன செய்வோம், பெரியவர்களை கண்டாலோ ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்களை கண்டாலோ அல்லது ஆசிரியர்கள் வந்தாலோ அவர்கள் எங்களுடைய பேருந்தில் ஏறுகிறார்கள் என்றாலே நாங்கள் இருக்கையை விட்டு எழுந்து விடுவோம். என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்க இல்லாத பட்சத்தில் அதனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் ஒரு இடத்தில் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் தொப்பி அணிந்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால் ஆசிரியை கண்டவுடன் என்ன செய்வோம், அந்த தொப்பியை கலட்டி விடுவோம். அவருக்கான ஒரு மரியாதை அதை நாங்கள் கொடுக்கின்ற பண்பாக இருக்கின்றது. ஆனால் எத்தனை மாணவர்கள் இன்று இவ்வாறு செய்கிறார்கள், பேருந்தில் ஒரு வயதுக்கு அதிகமானவர் இருந்தாலும் சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு மற்ற பக்கம் இருப்பார்கள். ஒருவரை கண்டுவிட்டால் தான் காணாது போல இருந்து விட வேண்டும், ஏனென்று சொன்னால் கண்டால் இருக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாதது போல் இருந்து விடுவார்கள். இன்று ஆசிரியர்களோடு இணைந்து எத்தனையோ பேர் அவர்களுக்கு சமனான இருக்கைகளில் அமர்ந்து செல்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் ஆசிரியரை கண்டால் அவருடன் அந்த ஒரு ஹெல்மெட்டை அணிந்திருந்தால் கூட அதனை கூட கலட்டுவதில்லை, சமனாக இருந்து கதைத்து பேசி செல்கிறார்கள். இது எல்லாம் எங்களுடைய அந்த மரியாதை தன்மையை குறைத்து கொண்டு செல்கின்றது. ஆரம்ப காலங்களிலிருந்தே பாடசாலை காலங்களிலிருந்தே இதெல்லாம் கற்றுத்தரப்பட்ட விடயம். எங்களுடைய எதிர்கால சமூகம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது நினைக்கின்ற போது சில சமயங்களில் வருத்தத்துக்குரிய ஒரு செயற்பாடாக கூட இருக்கும். இந்த மரியாதை என்பது நாங்கள் எவரும் கேட்டு எவரிடமும் பெறுவதில்லை. எங்களுக்கு மரியாதை தாருங்கள் அல்லது மரியாதையை தாருங்கள் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் நாங்கள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பண்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வளவுத்திற்கு மதிக்கிறார்களோ அதுபோல பிள்ளைகளும் பெற்றோர்களை மதித்துக் கொள்வார்கள். குழந்தைகளிடம் நாங்கள் கூறுவதை விட செயற்படுத்தி காட்ட வேண்டும். அதுதான் குழந்தைகள் மத்தியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த குழந்தைகள் மத்தியில் நாங்கள் எவ்வாறான நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பான கருத்துக்களை பேசியிருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான் என்று உங்களின் பெண் கரிகரன். நன்றி நேயர்களே.